ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு திடீர்னு பிரியாணி வாங்கி தரேன்னாரு. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு +1 அட்மிஷனுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டோம். வீட்டில் சமையல் செய்யலை. அதனால் காலையிலே சாம்பார் சோறு செஞ்சுட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி பிரியாணி வாங்கியிருக்காரு. 3 பிரியாணி வாங்கினார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வைக்காமல் எல்லாமே நாங்களே சாப்பிட்டோம். அவங்க வந்து அவசரத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து சரி அவங்களும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்கன்னு நினச்சோம். சாப்பிட்டப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு பிரியாணி எங்கேன்னு கேட்டார். நாங்கள் அச்சச்சோ எல்லாம் நாங்களே சாப்பிட்டோமா அப்படின்னோம். சரி நான் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி சாப்பிட்டாரு. இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. தேங்காயெல்லாம் அரைக்க முடியாது. தேங்காய் ஊற்றாத வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்கிறேன். வெண்டைக்காய் தனியாக எண்ணெய் வச்சு வதக்கிட்டு, அப்புறம் வெங்காயம்லாம் நிறைய போட்டு வதக்கிட்டு, புளி கரைச்சி ஊற்றி தக்காளியும் வதக்கிட்டு, புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு, அப்புறம் வதக்கின வெண்டைக்காயும் போட்டு, அப்படி தேவையான தண்ணியும் உப்பும் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு வேக